வெள்ளம் பாதிக்கப்பட்ட 4 தென் மாவட்டங்களில் 2282 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 95,127 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இருப்பதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெள்ளம் புகுந்த இடங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 7 அடி உயரத்திற்கு நீர் தேங்கியதால் தரைத்தளத்தில் இருந்த இதய நோய் ஆய்வகமான கேத் லேப் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். அதனை சரி செய்ய 1 மாதம் ஆகும் நிலையில் அதுவரை திருநெல்வேலி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் என கூறினார். தேதி தொடங்கி நேற்று இரவு வரை இந்த 4 மாவட்டங்களிலும் 2682 இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2682 இடங்களில் நடத்தப்பட்ட முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய பொதுமக்கள் எண்ணிக்கை 95,127 பேர். இதில் காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டோர் 864 பேர். சளி மற்றும் இருமல் உபாதைகள் உள்ளானவர்கள் 2565 பேர். இவர்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு அனைவருமே இப்பொழுது குணமடைந்து நன்றாக இருக்கிறார்கள். வெள்ளம் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களிலும் ஒட்டுமொத்தமாக 190 நடமாடும் மருத்துவ முகாம்கள் பயன்பாட்டில் இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு சிகிச்சை அளிக்க 50 மருத்துவர்கள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு 8540 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் குறைவு என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். என்பது 10,000 கடந்து நிற்கும். 20-30 இறப்புகள் இருக்கும். டெங்கு உருவான நாளிலிருந்து கண்டறியப்பட்ட நாளிலிருந்து அதிக பாதிப்புகள் எடுத்துக்கணும்னா 2012 13,000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள், 66 இறப்புகள். அப்ப நெல்லையெல்லாம் கூட அதிக பாதிப்பு. 2017 65 இறப்புகள், 23,000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள். ஆனா இந்த ஒவ்வொரு வருஷமும் 10-12,000 வரைக்கும் போவோம். இந்த வருஷம் இது வரைக்கும் 8,540 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்று இப்போ வரைக்கும் 8,540 பாதிப்பு.